ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம படி ஃபோர் ஸ்டடியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா கொடாக் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்காலர்ஷிப்பு. இந்த வீடியோவில் இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப் நேம் பார்த்திங்கன்னா கொடாக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்காலர்ஷிப்பு. இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் இயர் பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். 10th 12th 60% அண்ட் அபவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 3,60,000 இருக்கணும். மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாட்டில் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 46 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட காலேஜோட நேமும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ 12th முடிச்சு 1 இயர் கேப் ஆகி நீங்கள் யூஜி ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப் டு 30,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்த 4ல் ஏதாவது ஒன்று. நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப்க்கு ஃபீஸ் ரெசிப்ட்டு, ஐடி கார்டு இல்லைனா போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஸ்டார் போட்டு ஒரு லிங்க் வரும். இந்த படி ஃபோர் ஸ்டடின்னு போட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இங்கே 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லைவ் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபியூச்சர்டு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பே கொடாக் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ பார்த்த எலிஜிபிலிட்டி அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வரும். இப்போது இதில் கீழே அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் புதுசாக இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுங்க. அடுத்த ஆப்ஷனில் உங்களோட அகடமிக் டீட்டெயில் அண்ட் தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலு, ப்ரெசன்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸு அண்ட் தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், ஒரு சில ஸ்காலர்ஷிப்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தென் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த போர்ட்டலில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஜி அண்ட் பிஜி முடிக்கிற வரைக்கும் இந்த போர்ட்டலில் வர எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னா அதில் நம்ம சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. எதுக்காகனா அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தானா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறதுக்காக. அந்த இன்டர்வியூக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எய்தர் வாட்ஸ்அப் இல்லைனா உங்களோட மெயில் ஆர் மெசேஜுக்கு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற டைமில் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து திரும்ப சம் அதர் டேட்டு இல்லை டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் கூட அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அவங்க உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பர், ஆதார் நம்பர், ஓடிபி இதெல்லாம் எதுவுமே அவங்க உங்களை கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்லேருந்து தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை இதுலேயே அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.